சென்னை வியாசர்பாடி பகுதியில் மாமூல் தராத கடைக்காரர் உள்பட 3 பேரை ரவுடிகள் வெட்டிய சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடியில் கடந்த 2 வாரங்களுக்கு முன் ரவுடி கும்பல் இரவு நேரத்தில் பொதுமக்களை தாக்கி அட்டூழியம் செய்தது. இந்நிலையில் பிரபல ரவுடி பப்ளு தலைமையிலான கும்பல் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள கடைகளில் நேற்று மாமூல் வசூலித்தனர். ஹரி என்பவரின் பஞ்சர் கடையில் மாமூல் கேட்டபோது அவர் தர மறுத்துவிட்டார். அதனால் ஆத்திரமடைந்த பப்ளு தலைமையிலான ரவுடி கும்பல் ஹரி, அவரது நண்பர்கள் தீபன், ராஜ்குமார் ஆகிய 3 பேரையும் வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டனர். இதனால் அச்சமடைந்த அப்பகுதி வியாபாரிகள் கடைகளை மூடினர். இது தொடர்பாக கொடுத்த புகாரின் பேரில் MKB நகர் போலீசார் தலைமறைவாக உள்ள ரவுடி பப்ளு தலைமையிலான கும்பலை தேடி வருகின்றனர். ரவுடி பப்ளு மீது 5 கொலை வழக்கு உள்பட 20 வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சார், வேசாப்பல்ல பார்த்தீங்கன்னா நிறைய குற்றம் நடக்குது சார். இது போலீஸ் சரியில்லை. போலீஸ் ரொம்ப கண்டுக்கவே மாட்டுது. போலீஸ் மேலே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் பூத் இருக்குது, நிறைய போலீஸ் ஸ்டேஷனாக இருக்குது. எல்லாம் கம்மியாக கொடுத்தா போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. போலீஸ் சரியில்லை சார். போலீஸ் சரியிருந்தால் இந்த இப்போ சம்பவங்கள்லாம் நிறுத்தப்படும்.